no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. திமுக இருக்கிற அணிகள் அனைத்துமே ஒற்றுமையா இருக்கிற மாதிரி வெளித்தோட்டம் தெரிந்து வழிய உள்ளுக்கள் எல்லோருமே பொறுமிட்டு இருக்காங்க. அந்த அணி நிச்சயமாக உடையும். தமிழ்நாடு அரசியல்ல 26 பெரிய அணியை வைத்திருக்கிற திமுக படுதோல்வி சந்திக்கணும். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. அவர் கட்சி ஒன்றிணைன்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. கட்சியுடைய சீனியர் அவர் நீக்கினதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்ஃபுல்லா மாறி இருக்கே சார். அவர் நீண்ட காலமாகவே அவர் தவறான வழியில் போயிட்டு இருந்தார். ஒன்று ஓபிஎஸ் மறைமுகம் இருந்தார், திலகரோடு இருந்தார், சசிகலாமையோடு இருந்தார். அப்போது இந்த மறைமுக கூட்டு என்பது வெளிவந்துருக்கு, அவ்வளோதான். அவரோட நோக்கம் என்ன? எடப்பாடியார் மீண்டும் அந்த நாட்காலில் உட்காரக்கூடாது, அதான் நோக்கம். எனவே காலமே அவரை தூக்கி வீசிடுங்க. விஜய் சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவை கணக்கிலேயே எடுத்துக்கிறது கிடையாது. விஜய் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே களத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கா? இது 2ஆம் இடத்துக்கு போட்டி இருக்கலாம். விஜய்க்கும் திமுகவுக்கும். அதிமுக வெற்றி பெற்று விட்டால் 2ஆம் இடம் யாருக்கு என்பது நிச்சயமான போட்டி உண்டு. அது உண்மைதான். உண்மையில் திரு விஜய் பாவம் சொல்ல முடியும். ஏன்னா ஏன் யாரோ எழுதி தரதா பேசிட்டு இருக்காரு. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டு கள நிலவரம் எதுவுமே தெரியாது. அவர் வாக்கு நிரூபிக்கல, களத்துக்கே மாநிலம் பூரா போகவே இல்லை. போகாமலேயே எங்களுக்கு தான் போட்டின்னு சொன்னால், இருந்தாலும் கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு. இல்லை அது அழைப்பு. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தா 234 திமுக தோற்கும். குறிப்பாக திரு ஸ்டாலினே தோப்பார். அதற்காக அழைக்கிற அழைப்பு வழிய அதிமுக அச்சப்பட்டது. இந்த மாதிரி பல ஆள் அதிமுக சிவாஜிலேருந்து எல்லாம் பார்த்த கட்சி தான் அதிமுக. கூட்டணியில் யார் யார் எதிர்பார்க்கலாம்? இப்போதைக்கு அதிமுக பாஜக இருக்கீங்க, வேற யார் எதிர்பார்க்கலாம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் வருது. பாமக உறுதியாக வருது, தேமுதிக வருதுங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லோரும் வருவது உறுதி. திரு விஜயோடு யாரும் போக போகிறது இல்லை. போனால் திமுக உடைந்து போனால் தான் உண்டு. 3% வாக்கு குறையப்பட்டு தோற்றது. அதில் வெறும் 36% திமுக, 33 அதிமுக வாங்கிச்சு. ஓகே. அப்போ இந்த நிலையில இன்றைக்கு 10% வாக்குகள் கூடுகிற போது திமுக வாக்கு 36 26 குறையுங்க. அப்போ இதை இலகுவாக அதிமுக பெற்று ஆட்சி அமைக்குங்கிறத நான் உறுதிபட சொல்றேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவை சேர்ந்த திருமிகு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் உள்ளார். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. ஸோ திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம்னு கடந்த ஒரு 6 மாதமாக அந்த மாதிரியான டாக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதே தவிர ஒரு பலமான கூட்டணி அதிமுகவின் சார்பாக ஏன் உருவாக்க முடியல? என்ன பிரச்சனை இருக்குது? யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? இல்லை, பொறுத்து பாருங்க. அதாவது திமுக இருக்கிற அணிகள் அனைத்துமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி வெளித்தோட்டம் தெரிந்து வழிய உள்ளுக்கள் எல்லோருமே பொறுமிட்டு இருக்காங்க. அந்த அணி நிச்சயமாக உடையும். 26 தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு திமுகங்கிற அணி நிச்சயமாக இருக்காது. எப்படி சொல்றீங்க? இல்லை, அந்த அளவுக்குங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வேறு வகையில் பேசிட்டு இருக்குது. விசிக கொள்ள அதிருப்தி, மதிமுகவும் அதிருப்தி இருக்குது, கம்யூனிஸ்டும் அதிருப்தி இருக்குது. நீங்கள் எல்லோருமே திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வேணுங்கிற எண்ணத்தோடு யாருமே இல்லைங்க. அதாவது வெற்றி பெறுகிறவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. வரக்கூடிய 26 தொகுதி உட்பட பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவில் திமுக இருக்கிறது. நிச்சயமாக உடையும். பொறுத்து மட்டும் பாருங்க. ஓகே. அதிமுக கூட்டணி எப்படி பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவாக வாய்ப்பு இருக்குது? இல்லை, நீங்கள் அதிமுகவில் பிஜேபி கட்சியை வைத்து கொண்டு தான் கடந்த வெற்றி விளிம்பை தொடர்ந்து அதிமுக தோல்வியெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஓடுதான் போச்சு. இதுக்கு காரணம் ஒரு 3% தான். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திமுக சொன்ன ஆசிரியர்களுக்கான அந்த பழைய ஓய்வு திட்டம், அதில் 40-50 லட்சம் மட்டும் போச்சுங்க. காவலர்களுக்கு அந்த பணி உயர்வு 14 10 குறைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்விக்கடன், விவசாய கடன், இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது அந்த எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 1 கோடி தொட்டதுங்க. இப்போ அது எதுவுமே செய்யலைங்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. இப்போ ஆசிரியர் போட போகிறதில்ல, அரசு ஊழியர் போட போகிறதில்ல, மாணவர்கள் போட போகிறதில்ல. இப்போ எல்லா வகையும் அதிருப்தி இருக்கிற போது ஓட்டு எங்கே வருங்க? இப்போ நீங்கள் அணிகள் இருக்கலாமுங்க. இப்போ நீங்கள் குஜராத் மணிக்கும் பீகாரில் கூட வலுவான அணி தான் இருந்தது இந்தியா கூட்டணியில். ஆனால் என்னாச்சு? தோல்வி கிடைச்சது. அதே மாதிரி தான் நிச்சயமாக தமிழ்நாடு அரசியலில் 26 பெரிய அணியை வைத்திருக்கிற திமுக படுதோல்வி சந்திக்கணும். ஓகே சார். குறிப்பாக விஜய்
விஜய் தான் இந்த அரசியலுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடியார் போகிற இந்த மக்கள் பயணத்தில் தாவேகா தொண்டர்கள் ஒரு சில பேர் வந்து தாவேகா கொடியெல்லாம் எடுத்துக்கொண்டு எடப்பாடியார் கூட்டத்துக்கு வந்தாங்க. இதை மையமாக வச்சு எடப்பாடியார் அவர்களே சொன்னாங்க, ஒரு புதிய கூட்டணிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டாச்சு அப்படிங்கிற துணியில் பேசியிருந்தாங்க. சமீபத்தில் தான் தாவேகாவுடைய ஒரு பொதுக்குழுலாம் நடந்து முடிந்தது. இதில் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறாங்க, நாங்கள் யார் கூடவும் கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக அதிமுகவோட தாவேகா அதிமுகவுக்கு கூட்டணிக்கான வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு நாம் எடுத்துக்கலாமா? நீங்கள் அதாவது அதிமுக மிகப்பெரிய இயக்கம், தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட இயக்கம் திமுக விட. ஆமாம். அப்போ இந்த இயக்கம் யார் தலைமையும் ஏற்று போகுமாங்கிறது எல்லாருக்கும் போகாது, நிச்சயம் போகாது. அதனால இந்த கேள்விக்கு இடம் இல்லைங்க. அப்படிதான் தனிச்சுட்டு போறாங்க, யாரும் கவலையே இல்லை. இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல புதிய கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி நீங்க வந்து எடப்பாடி இல்லைங்க. அதாவது அன்றைக்கு சொன்னதுன்னா திமுகவை எதிர்ப்பவர்கள் யார் யார்? ஒன்று அதிமுக, அடுத்து விஜய், அடுத்து பாமக, இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க. அப்போது திமுகவை எதிர்க்கிற எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும்ங்கிற சமிக்கையே சொன்னார். ஓகே. ஏன்னா கடந்த காலங்களில் இதே திரு விஜயகாந்த் அவர்களை தேமுதிகவை திரு கருணாநிதி அவர்கள் 2016 நினைக்கிறேன் பழம் நழுவி பாலில் விழுந்துனே சொன்னாங்க. அப்போது அழைப்பது என்பது இயல்பான ஒன்று தான், அது எல்லாத்துக்கும் உரிய பங்கு தான், தப்பு கிடையாது, உரிமை தான். ஆனால் வருவதும் வராது ஒரு முக்கியமான கடமை. ஆனால் நிச்சயமாக 26 திமுகவை தோற்கடிப்பதில் அதிமுக நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது, நிச்சயமாக தோற்கடிக்கும். ஏன்னா அவர்கள் செய்திருக்கிற அதிருப்தியான அனைத்து செயல்பாட்டையும் அதிமுக அறுவடை செய்யும். அப்படி ஒன்றும் இல்லை, டாஸ்மார்க்கில் வந்து எக்ஸைஸ் வரியே கட்டல, 50,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவரமாகவே நம்ம முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார் பிடிஆர் பழனிராஜன், மணல் கொள்ளையில் 4,738 கோடி ஊழல். அதே மாதிரி மின்சார வாரியத்தில் 45,000 கோடி ஊழல். இதெல்லாம் திமுக செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஊழல், இந்தியாவில் யாருமே செய்யாத ஊழல். எனவே இதற்காகவே ஒரு 10% வாக்கள் கூடுங்க, அதிமுக கிடைக்கும், நிச்சயமாக வெற்றி வருங்க. ஓகே. குறிப்பாக வந்து அதிமுக தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவான செய்திகள் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஓபிஎஸ் வெளியேறியது, சமீபத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற்றம், இதெல்லாம் ஏன் வந்து பண்ணணும்? குறிப்பாக கொங்கு ரீஜியனில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து கட்சி ஒன்றிணைன்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு, கட்சியுடைய சீனியர். அவர் நீக்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்ஃபுல்லாக மாறி இருக்கே சார். ஒரு நெகட்டிவான செய்திகளில் வந்து அதிமுக தொடர்ச்சியாக அடிபட்டுக்கிட்டே இருக்கே சார். இல்லை, நீங்கள் எல்லோருமே சென்னையில் இருப்பவர்கள்லாம் நினைக்கிற விஷயம் என்ன விஷயம்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது, பகுதியிலே இல்லைங்க உண்மை. செங்கோட்டையனுக்கு செல்வாக்கே இல்லைங்க, கிடையாதுங்க. நீங்கள் இப்போ கூட கோபியில் ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு அலுவலகம் ஓப்பன் பண்ணாங்க, மிக பிரம்மாண்ட கூட்டம். ஆனால் எஸ்பி வேலுமணி இருக்காரு, இன்னும் நிறையா பொருளாதார ஜெயராமன் இருக்காரு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் அவர்களெல்லாம் இல்லாமல் நீங்கள் செங்கோட்டையன் மட்டும் செலவு சொல்ல எனக்கு இப்போ புரியல. இல்லை, குறிப்பாக எம்ஜிஆர் காலத்திலே வந்து எம்ஜிஆரே வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தாங்க. எடப்பாடியார் அவர்களை விட வந்து செங்கோட்டையன் அவர்கள் சீனியர். அப்படி இருக்கும்போது சீனியரை கட்சியை விட்டு நீக்கிறது சரியாங்கிற துணையில் பலருமே கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, திமுகவில் துரைமுருகனோட யார் சீனியருங்க? ஸ்டாலின் இல்லையே, உதயநிதி இல்லையே, எப்படி அவர் சிஎம் ஆனார், டெப்டி சிஎம் ஆனார்? அது காரணம் இல்லைங்க. யார் கட்சியில் வந்து யார் மூத்தவர் யார் இளைவர் என்பது காரணம் இல்லை. அப்படியே அம்மாவோட எல்லா வகையிலும் குறைந்து வந்தார், ஆனால் அவள் தான் வந்தாங்க. இப்போ எடப்பாடியார் வந்து தொண்டர்களால் ஏற்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், செங்கோட்டையன் ஒரு பகுதியில் இருந்தார், அவ்வளோ ஒரு தொகுதியில் இருந்தார், அவ்வளோதான். இப்போ அது கூட அவர் இல்லாமல் போச்சு. காரணம் என்ன? அவர் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் அவர் எடுத்த தவறான முடிவால் இன்றைக்கு மொத்தமாக காணாமல் போயிடுது. அவர் என்ன தவறான முடிவு எடுத்தார்? குறிப்பாக கட்சி வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. லாஸ்ட் டைம் 21 எலெக்ஷன்லேயே வந்து தினகரன் அவர்களால் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தோல்வி வந்து அதிமுகவுக்கு கிடைச்சிது. எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான், அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை வந்து திமுக கொடுக்க முடியுங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு. இது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க நல்ல நம்மளும் இல்லை. திரு செங்கோட்டையன் பொறுத்தவரையில் அவர் நீண்ட காலமாகவே அவர் தவறான வழியில் போயிட்டு இருந்தார். ஒன்று ஓபிஎஸ் மறைமுகம் இருந்தார், திலகரோடு இருந்தார், சசிகலாமையோடு இருந்தார். அப்போது இந்த மறைமுக கூட்டு என்பது வெளியே வந்துருக்கு, அவ்வளோதான். அவரோட நோக்கம் என்ன? எடப்பாடியார் மீண்டும் அந்த நாற்காலில் உட்காரக்கூடாது, அதான் நோக்கம். பொதுச் செயலாளர் நாற்காலியில் எடப்பாடியார் அமர்ந்திருப்பதும் அவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதும் விரும்பாத நபர் அவர் தான். எனவே தான் அவர் கால் படைச்சோடே இதுவரை கட்சியில் பயணித்தார். எனவே காலமே அவரை தூக்கி வீசிடுங்க. ஏன்னா எந்த ஒரு செயலுக்குமே இயற்கை ஒத்துழைப்பு வேணுங்க. அந்த இயற்கையே எடுத்த முடிவு தான் ஓபிஎஸ் நீக்கம், தினகரன் நீக்கம், சசிகலா வெளியேற்றம், செங்கோட்டை நீக்கம் எல்லாம் அமைச்சதுங்க. ஏன்னா திரு தினகரன் அவர்களையோ அம்மையார் சசிகலாவிலையோ யார் நிற்கிறாங்க? நீங்களே சொல்லுங்களேன், யார் நிற்கிறாங்க?
பொதுச்சாலை நீக்கல, நீக்க காரணமானது யாருங்க? ஓபிஎஸ் தான். அப்போது அந்த ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இணையத்தில் இருக்குது, மிக கடுமையாக இருக்கும். அதாவது வேலைக்காரி, கொள்ளைக்காரி, கொலைகாரி என்றெல்லாம் பட்டம் சூட்டியது ஓபிஎஸ் தான். எனவே நீக்குவதற்கான காரணத்தை சொன்னதும் அவர் தான். அவரால் வெளியேற்றப்பட்ட பிறகு அவரே ஒரு காரணம் சொல்லி அழைக்கிறாருங்க. அதாவது வெற்றி தோல்விக்காக அல்ல, கட்சி பாதுகாப்பாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. நீங்கள் குறிப்பிடுற மாதிரி கட்சியில் பலகீனமெல்லாம் இல்லை. அதாவது கட்சியிலேருந்து வெளியேறியவர்கள் கொஞ்ச நாளைக்கு பேசணும் செய்வாங்க, போகப்போ பாருங்க 26 கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் அல்ல, வெளியேற்றப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே. ஆமாம், கட்சி நீக்கப்பட்டதா. அதாவது கட்சி ஏன் நீக்குன்னு சொன்னால், கட்சி தலைமை ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒருவர் இயங்கினால் யாராக இருந்தாலும் நீக்குவது அது கட்சியும் உரிமை, அது விதியும் கூட. எனவே அவர் நீக்கப்பட்டவர்களை பற்றியெல்லாம் பெரிதுபடுத்த அவசியமே இல்லை. ஓகே, குறிப்பாக செங்கோட்டையை நீக்கத்தால கொங்கு பகுதியில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாதுங்கிறீங்களா? கொங்கு பகுதிக்கு செங்கோட்டையும் சம்பந்தமே இல்லை, அவர் தொகுதியை சேர்ந்த அவ்வளோதான். எல்லாருமே அவர் பெரிய கிரீடம் வச்சு பார்த்துக்கிறீங்க அவரை பற்றி. செங்கோட்டையனுக்கு அங்கே யாருமே ஆதரவளிக்க மாட்டாங்க. யாருக்கு கூற போனாங்க? அந்த பவானிசாகர் எம்எல்ஏ திரு பன்னாரி அவர்கள் போனாங்க, கூற போனாங்களா? யாரும் போனீங்களே? யார் போனாங்க? யாரும் போகல. செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை தொகுதியிலேயே நின்றால் வெற்றி பெற முடியாது, அதான் உண்மை. இல்லை, கோபியிலேயே செங்கோட்டையனரால் ஜெயிக்க முடியாது. டெபாசிட் வாங்குறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதிகம், அவரால் பதவி இழந்தவர்கள் அதிகம், அவரால் ஒதுக்கப்பட்டது அதிகம். எனவே இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. கோபி தொகுதி முன்பை காட்டிலும் வலிமையாகவும் எழுச்சியோடும் இருக்குது. நீங்கள் பாருங்க, 26 தேர்தல் பார்க்க போறீங்க. ஏன்னா அவர் தைரியமாக காரணமாக தானுங்க. அப்படி மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தால் அவர் ஏன் நீக்க போகிறாங்க? தைரியமாக நீக்கிறானே யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? நிச்சயமாக செங்கோட்டையன் கட்சிகள் இருந்த மிகப்பெரிய ஒரு கிருமி. எனவே அந்த கிருமி இன்னைக்கு அப்புறப்பட்டிருக்கிறது. அவரால் கட்சிக்கு நல்லதுதான். ஓகே, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்குன்னு ஒரு ஆதரவு வட்டாரம் இருக்குது. குறிப்பாக செல்வாக்கெலாம் இல்லைங்கிறீங்க. அம்மா அவர்கள் காலத்திலே செங்கோட்டையன் அவர்களுக்கு பல முக்கியமான பதவிகள்லாம் கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்க வச்சாங்களா? இடையில அவங்க அம்மா மறைகிற வரைக்கும் அவருக்கு பொறுப்பே இல்லை. எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகுதான் அவர் அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டார். மாவட்ட செயல் கொடுத்தது, அமைப்பு செயல் ஆக்குனது எல்லாமே ஆனால் எடப்பாடியார் தான், அம்மா இல்லை. அம்மா அவர்களால் நீக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரே நம்பர் செங்கோட்டையன் தான். அவருக்கு பதவி கொடுத்தது வந்து எடப்பாடியார். குறிப்பாக என்ன பிளான் வச்சுருக்கீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா வந்து ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது, நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். ஒரு 5 குறைந்தது ஒரு 5 மாதங்கள் தான் இருக்குது. என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இல்லை, நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த புதியில் என்னவெல்லாம் சொன்னாலும் பாருங்கள். மக்களை முன்னாடி சொல்லிடுறது, மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட பிறகு அது எதுவுமே நிறைவேற்றாமல் இப்போ வெறுமனே நாங்கள் பஸ்ஸுக்கு வந்து பஸ் பேருக்கு 1000 ரூபா கொடுத்தோம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துறாங்க. அதாவது இதுவெல்லாம் திமுக வாக்குறுதி சொன்ன பிறகு அதிமுக போராடி கொடுத்தது வாக்குறுதியை. இல்லை, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, கல்லூரி கல்லூரி போகிற பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, தமிழ் புதல்வன் திட்டம், காலையில் வந்து இலவச சிற்றுண்டி, இப்படின்னு ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து திமுக காரங்க அடுக்கிறாங்களே. சரி, இந்த 4000 ரூபா கொடுப்பாங்களா? இப்போ 10,000 கூடிக்குது. வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டணம், குப்பை வரி, மின்சார உயர்வு எல்லாம் அதிகமாகிடுச்சுல்ல. ஒரு வீட்டில் 5000 குடியிருந்தவங்களுக்கு நீ 10,000 செலவாகுது. என்ன செய்வீங்க? அதாவது 4000 நம்ம கொடுத்து போட்டு 10,000 வாங்குறேன் நம்மகிட்ட. இதுதான் ஆபத்து. இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி இலவசம் வேண்டாமுங்க, எங்களுக்கு விலைவாசி குறைய வேணும்னு சொல்கிறாங்க. அது குறைச்சாங்க அரசில். திமுக ஆட்சி வந்தவர்கள் 4 மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. அப்போது இதுவெல்லாம் மிகப்பெரிய அபத்தமான ஒரு செய்தியை திமுக சொல்லிட்டே வருது. இதை பண்ண அதை பண்ண எதுவுமே பண்ணலைங்க. ஏன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து யாருக்குமே பாதுகாப்பே இல்லை. பெண்கள், வயதான பெண்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் மிக மோசமான நிலையை திமுக ஆட்சி உருவாக்கியிருக்கிறது. சட்ட ஒழுங்கு அறவே சரியில்லைங்க. இந்த 4 ஆண்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 6500 கொலை நடந்திருக்கு. கொலை மட்டுமே கொள்ளை அடித்தது வழிப்பை பார்த்தீங்கன்னா 75,000. அதனால் வழக்கே போட்டு பதிவாயிருக்குது. அப்போது சட்ட ஒழுங்கு அடியோடு பாதுகாக்க முடியாத அளவுக்கு திமுகவில் யார் நிர்வாகம் தெரியல. முதலமைச்சர் ஒரு நபராக இயங்கலை, அவர் குடும்பம் தான் இயக்குது. எனவே முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்று அதிமுக பொதுச்செயலாளர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்காரு. எனவே இந்த ஆட்சியை மீது உள்ள அதிருப்தி 10% வாக்குகளை கூடுதலாக அதிமுக அளிக்குங்க. அப்போ அந்த வாக்கு கொடுக்கிற போது நிச்சயமாக இலகுவாக அதிமுக வெற்றி வரும். குறிப்பாக விஜய் சொல்கிறாரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுகவை வந்து கணக்கிலேயே எடுத்துக்கிறது கிடையாது. விஜய் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே களத்தில் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கா? உண்மையில் திரு விஜய் பாவம்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏன் யாரோ சொன்னதை யாரோ எழுதி தரதை அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டு கள நிலவரம் எதுவுமே தெரியாது. அவர் வந்து வாக்குறுதி நிரூபிக்கல, களத்துக்கே மாநிலம் பூரா போகவே இல்லை. போகாமலேயே எங்களுக்கு தான் போட்டின்னு சொன்னால் இது 2ஆம் இடத்துக்கு போட்டி இருக்கலாம். விஜய்க்கும் திமுகவுக்கும் அதிமுக வெற்றி பெற்று விட்டால் 2ஆம் இடம் யாருக்கு என்பது நிச்சயமான போட்டி உண்டு.
அது உண்மைதான். தமிழ்நாடுக்கு முழுகாத சுற்றுப்பயணம் பண்ணாதவர், பலம் இல்லைங்கிறீங்க, இதுதான் முதல் எலெக்ஷனுங்கிறீங்க. இருந்தாலும் வந்து கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. இல்லை, அது அழைப்பு. நீங்கள் திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் யாராக இருந்தாலும் அது வீணாகக்கூடாது, அந்த நோக்கம் தான். ஓகே, திமுக எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஒன்று சேர்ந்தா 234 திமுக தோற்கும். குறிப்பாக திரு ஸ்டாலினே தோப்பார். அதற்காக அழைக்கிற அழைப்பு வழிய அதிமுக அச்சப்பட்டவர்கள். இந்த மாதிரி பல அதிமுக சிவாஜிலேருந்து எல்லாம் பார்த்த கட்சி தான் அதிமுக. அதிமுக ஒன்றும் புதுசெல்லாம் இல்லைங்க. நிச்சயமாக இதையும் அதிமுக சந்திக்குங்க. உறுதியாக அதிமுக வெல்லும். பிரிந்து போனவர்கள் வந்து எடப்பாடியார் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எடப்பாடியார் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதிமுகவுக்கு எந்த ஒரு பெரிய வெற்றியுமே கிடைக்கல, ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பக்கம் ஒருபடி மேலே பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு தொடர் தோல்வியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் எடப்பாடியார் தான் அதிமுகவுக்கு தலைமை தாங்கணுங்கிற ரீதியில் வந்து உதயநிதி அவர்களும் பேசிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த தொடர் தோல்வியை வந்து எல்லாருமே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அதிமுகவை நோக்கி. இல்லைங்க, எடப்பாடியார் குறித்து குறைத்து மதிப்பிடுறாங்க உண்மையிலேயே. அதாவது 26 அவங்க பொருள் தெரியும். ஸ்டாலின் நீண்டகால அரசியல்வாதி தான். உதயநிதி வந்து ஒரு 4 ஆண்டு ஆச்சுங்க. அவருக்கு அரசியலுங்கிறது எதுவும் கிடையாது. ஒரே காரணம், கருணாநிதியோட பேரன், ஸ்டாலின் மகன் என்பதை தாண்டி எந்த ஒரு அடிப்படை தகுதி இல்லாதவர். அவரெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு எடப்பாடியார் ஒன்றும் மோசமாக வரல. ஏன்னா அதிமுக என்பது எடப்பாடியார் தான், எடப்பாடியார் தான் அதிமுக, எல்லாம் தெரிஞ்ச உண்மை. 26 இவர்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எந்த மாதிரியான பதிவுகள் பாருங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய அதிருப்தியை திமுக சந்தித்து வச்சிருக்குது. மௌன புரட்சியே உண்மை நிலவுது. இதை புரியாமல் அந்த மௌன புரட்சியே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சியாக அதிமுக நரேட்டிவ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குங்கிறீங்க. அதையே அதிமுக நரேட்டிவ் செட் பண்ணி அதை அறுவடை செய்ய முடியல. அவசியம் மக்களே அந்த நோக்கத்தில் இருக்காங்க. எப்போ தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்து இருக்காங்க. குறிப்பாக நீ கோயம்புத்தூர்ல நான் பல நிகழ்ச்சி போய்க்கிறேன். ஆனால் எஸ்பி வேலுமணி நடத்திய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல மக்கள் ஆர்ப்பரிச்சு வராங்க உண்மையிலேயே. ஓகே, அந்த அளவுக்கு களத்துல திமுக எதிர்ப்புகள் இருக்கு. திமுக எதிர்ப்பு அளவு கடந்திருக்குங்க. இது வந்து உணராமல் திமுக ஸ்டாலினுக்கே தெரியாதுங்க. உதயநிதி அவருக்கு இப்போ சினிமா பார்க்க டைம் இருக்குது, அவருக்கு மக்கள் பேச நேரம் இல்லை. அவரால் இந்த மாதிரிலாம் பேசுகிற செயலுக்கு 26 மக்களே வந்து தீர்ப்பளிப்பாங்க. ஓகே, திமுகவில் இந்த வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு இருக்குது, அதை எல்லாரும் ஒத்துப்பாங்க. அதிமுகவில் இந்த வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை வந்து செங்கோட்டையன் கிளப்பியிருக்காரு. அதாவது எடப்பாடியாரை விடையும் எடப்பாடியார் குடும்பத்தினர் தான் அதிமுகவை ஏற்கிறாங்க, குறிப்பாக அவருடைய மகன் வந்து அதிமுக வந்து ஏற்கிறாரு அப்படின்னு நேரடியாக வந்து எடப்பாடியார் அவர்கள் மகன் மீது வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உண்மையாலுமே அதிமுக அப்படிதான் இருக்காங்க. அண்ணா துவங்கிய இயக்கத்தை கருணாநிதி கைப்பற்றினார், ஸ்டாலின் கொடுத்து போயிட்டாரு. ஸ்டாலின் யாருக்கு தரான்னு தெரியும். இப்படி பாரம்பரியமாக போகுது. அதாவது திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்படும் வரை இதையா சொல்லுங்க. கட்சியில் நீக்கப்பட்டவர் என்ன வேணாலும் பேசலாமுங்க. ஓகே, என்ன சொன்னாலும் அது உண்மையாகாது. கட்சியில் இருக்கிற போது அதை சொல்லி அவர் ஒரு இது கொடுத்தாரு, மனம் திறந்து பேசுறேன்னு சொன்னார். அந்த மனம் திறந்து பேசுகிற நாளில் இது சொல்லியிருந்தா நம்ம ஒத்துக்கலாம். கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு நீக்கிய வரைக்கும் இது பேசினான்னு சொன்னால் உண்மையிலே அவர் மோசடியார் நம்ம வந்து காட்டுது. அவதூறு பண்றாரா எடப்பாடியார்? ஆமாங்க, அவதூறு தான். நீங்க கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர் சுதந்திரமா முடிவெடுப்பார், யாரும் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு எல்லாம் அரசியல் 53 வருடம் அனுபவம் உள்ள தலைவர் அவர். எனவே அவர் மீது களம் கற்பிக்க திமுக முயற்சிக்குது. அதுக்கு ஒத்துவரா செங்கோட்டையன், திமுக ஊதுகுள் தான் செங்கோட்டையன். ஓகே, செங்கோட்டையன் பிரிந்து போன ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாருமே இயக்குவது வந்து இயக்கிறது திமுக தாங்க, சந்தேகமே இல்லை. இப்போ நீ ஸ்டாலின் போய் 3 வருஷம் சந்திச்சார், ஓபி எதுக்காக போனாரு, என்ன போன அவசியம் இருக்குது? அவங்க வீட்டுல ஒரு துக்கம், எங்க 3 முறை பாப்பீங்களா இது மாதிரி அதிமுக நடந்து உண்டாத வரைக்கும்? அப்போ இதெல்லாம் என்ன நோக்கம்? எப்படியாவது எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் யாரை மையப்படுத்துங்க? இபிஎஸ் தான். அப்போ இபிஎஸ்ங்கிற ஒற்றை நபரை நோக்கி தான் எல்லாருமே வந்து மையப்படுத்தி தெரிய அவசியம் பண்றாங்க. ஓகே, இப்போ அதனால் அவரை எப்படியாவது வீழ்த்திடும்னா அதிமுக வீழ்த்தாங்க நோக்கம்ங்க. அதற்கு அதிமுக இருக்கிறவங்களே ஒத்து வராங்க. இது நிச்சயமாக மக்கள் பார்ப்பாங்க. மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் வந்து அதிமுக தான் இணைஞ்சிருக்கணும். ஓபிஎஸ் கூட இருந்தவர் நேச்சுரலாக வந்து அதிமுக கூட தான் இணைஞ்சிருக்கணும். அவர் தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கு. அவர் திமுகவுக்கு இணைஞ்சிட்டாரு. அதாவது பிரிந்து போன எல்லாருமே வந்து துரோகியாக பார்க்குறது சரிதானா? ஓபிஎஸ் அப்படி பார்க்குறீங்க, சசிகலாவை அப்படி பார்க்குறீங்க, டிடிவி அப்படி பார்க்குறீங்க, இப்போ செங்கோட்டையன் அப்படி பார்க்குறீங்க. அவங்க கூட இருக்கிறவங்கள அகாமடேட் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனோஜ் பாண்டியனை நீங்கள் அகாமடேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அவர் திமுகவுக்கு போயிருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை, வந்திருக்காது இல்லையா? ஏன் வந்து மனோஜ் பாண்டியன் போன்ற நபர்களை எல்லாம் வந்து அதிமுக அரவணைக்கலை? நீங்கள் ஓபிஎஸ் வலிமையாக இருந்தா, தினகரன் வலிமையாக இருந்தா, அம்மையார் சசிகலா அவர்களால் வலிமையான இயக்கம் நடத்த முடியும்னு சொன்னால் அவன் அங்கே போகிறாரு, அவர் இங்கே இருப்பாரல்ல.
ஏங்க போனாரு? இல்ல அவங்க போயிட்டாரு. ஒண்ணுமே இல்ல எடுத்தா நீங்க இங்க பாருங்க. இல்ல உங்க பார்வையின்படி இவங்க எல்லாருக்குமே நாங்க ஒண்ணுமே பாருங்க, இல்ல. கட்சியோடு வந்து நீக்கப்பட்டோம். நீக்க விசேஷம் அவர். அதனால அவரை வந்து நீங்க அதிமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீக்கப்பட்ட அதிமுக அவர் இல்ல எம்எல்ஏ. நீக்கப்பட்டாச்சு. ஆமா. இருந்தாலும் எம்எல்ஏ பதவி இரட்டலை காரணமாக தான் மனோஜ் பாண்டியன் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு. வந்தாருங்க. அதாவது அவர் நீங்க அரவணைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, இல்ல, அதாவதுங்க அப்படி மைத்ரேயன் போயிட்டாரு, அவரையும் அரவணைச்சிருக்கலாம் இல்லையா? சசிகலா, டிடிவி, மனோஜ் பாண்டி உட்பட எல்லாருமே கட்சியில் சேர்க்கப்பட மாட்டாங்க அதிமுக உறுதியா இருக்குங்க. அதாவது வைத்திலிங்கம் இருக்காரு, வைத்திலிங்கத்தையும் அப்படி சேர்க்க மாட்டீங்களா? அதாவதுங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் நிச்சயமாக சேர்க்கப்படுவாங்க. இல்லைன்னு சொன்ன வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுகவை காட்டி கொடுப்பதற்கு தயாரான கூட தான் அந்த கூட்டம். 11 எம்எல்ஏக்கள் வைத்துக்கொண்டு அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்தது அவர் தான். அதுக்கப்புறம் அதே 11 பேர் எடப்பாடியா இருக்கு, அதை கொடுத்தாங்கல்ல. பதவிக்காக வந்தாங்க. அதாவதுங்க எல்லாமே சுயநலம் தான். பதவி இல்லைன்னு சொன்னா உடனே வந்து அதிமுக பேசுறாங்க. நீங்க அந்த கும்பலை வைத்துக் கொண்டெல்லாம் அதிமுக நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. இது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்கள் வந்து வழிநடத்தாங்க சிறப்பா. அதனால எடப்பாடி அங்கே ஒற்றை நபர் போதுங்க, மீது யாருமே தேவையே இல்லை. ஓகே, தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய சரிவு வராதா? இல்லை இவர்கள் யாருன்னு சொல்லுங்க. தென் மாவட்டம் வீடு இருக்குது. சசிகலா சுயேட்சை ஜெயிப்பாங்களா? இல்ல சார், நாம வந்து இல்ல, தென் மாவட்டம் நம்ம இல்ல. தேனியில டெபாசிட் வாங்கல, இல்ல, நீங்க அதாவதுங்க திருநெல்வேலியில டெபாசிட் வாங்கல, அதே போல ராமநாதபுரத்துல 3வது இடம், இப்படிங்கிற பல்வேறு ரெக்கார்டு இருக்கே சார். நீங்க ஒண்ணு வேணுங்க. ஆர்கே நகர்ல டிடி ஜெயிச்சே வந்தாரு. என்னாச்சு மாட்டி? திமுக டெபாசிட் இல்ல. இல்ல ஒரு திமுக டெபாசிட் போச்சுங்க. அதிமுக 2 வந்தது. ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று வந்தவரு நான் தான் அதிமுக சொன்னாரு. அப்ப என்ன ஆச்சு சொல்லுங்க? அதிமுக நியாயம் முடிச்சதா? இல்ல, அது வரல. ஒரு தொழில் ஜெயிக்க தாமக்கன் ஜெயிச்சாரு, கேகேஎஸ் ஜெயிச்சாரு, திருநாகர் ஜெயிச்சாரு, செம்மனை ஜெயிச்சாரு, எங்க தொழில் அவனாசியில பெரியசாமி அப்போ ஜெயிச்சாரு, பெரியசாமின்ட்டு. ஒரு தொழில வெற்றி வருது, 2 தொழில் வாக்கு வாங்குறதெல்லாம் ஒட்டுமொத்தமா கருத்தா மாறாதுங்க. இது வந்து ஒரு தொழில தலைவர் எப்படி ஜெயிச்சாலும் தெரியும். தென் மாவட்ட மக்களை பொறுத்தவரையில் அதிமுக வாக்கு வங்கி இன்னும் இருக்காங்க. அவர்களை பொறுத்து இவரெல்லாம் ஒட்டுமொத்த பிரதிநிதியா இல்ல. பதவியில் இருந்த போது என்ன பண்ணாரு ஓபிஎஸ்? தென் மாவட்டத்தில் பண்ணாருங்களா? தென் மாவட்டம் இன்றைக்கும் வந்து பல வகையில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் தான். ஏன் அந்த ஓபிஎஸ் எதுவும் பண்ணல? நீ சிஎம் வந்து ஏன் பண்ண மாட்டீங்க? அப்போல்லாம் பண்ணாதவர் தனக்கு பதவியில்னு சொன்ன உடனேயே தென் மாவட்டம் பேசலாமா? இங்க அதிமுக பொறுத்தவரை ஜாதி அதுக்கு அப்பாற்பட்ட இயக்கம்ங்க. அந்த நோக்கத்தில் இயக்கம் நடத்துறதும் இல்லை. ஆனால் முழுக்க ஒரு குறுகிய எண்ணத்தோடு ஜாதி அடிப்படையில் குறுகி போயிட்டாங்க. எனவே இவர்களை யாரும் மன்னிக்க போக மாட்டாங்க. தென் மாவட்டங்களையும் அதிமுக பலமா தான் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இவர் செல்வராஜ் இல்லையா, உதயகுமார் இல்லையா, காமராஜ் இல்லையா, விஜயபாஸ்கர் இல்லையா, ஓஎஸ் மணியன் இல்லையா, யாரும் இல்லை, திண்டுக்கல் சீனிவாசன் இல்லையா, ஓபிஎஸ் ஒரே ஆள் மட்டும் தேவரா? அவங்க தனக்கு பலகீனம் வந்த பிறகு, தனக்கு தோல்வி ஏற்பட்ட பிறகு, கட்சியில் வாய்ப்பில்லை என்று வந்த பிறகு அப்பதான் தெரியுது தேவருக்கு தெரியுது அவருக்கு. அப்பதான் ஜாதி தெரியுது அவருக்கு. குடிக்க தண்ணி தராத திரு பன்னீர்செல்வம் இன்றைக்கு ஜாதியை சொன்னால் அந்த மக்களே ஏற்க மாட்டாங்க. ஸோ வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய சரிவு வராதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நான் நினைக்கிறது அதிமுக தனி பெரும்பான்மையோடு 140 தொகுதியில் வெல்லுங்க. கூட்டணியோடு நிச்சயமாக 200 தொகுதியை கடந்து போகுங்க. அதாவது 234 திமுகவை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் அதிமுக உண்டு. அதுக்காக கூட்டணி பேசுங்க. இல்லாவிட்டால் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க. மௌன புரட்சி நம்ம சொன்னீங்களா? மக்கள் மத்தியில் இருக்க அதிருப்தியை திமுக உணரவே இல்லைங்க. ஏன்னா எங்க பதில கோவை திருப்பதி பதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான அந்த கொலை கொள்ளை அதிகமாக நடக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 6500 சொன்னேன். இப்போ கூடிக்கிட்டே போகுதுங்க. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்போட ஸ்டாலின் வந்து அமைதிக்கிறார். அதே மாதிரி யாரோ சொல்வதை யாரோ எழுதி கொடுப்பதை அதிமுக திட்டம் வந்து வாடிக்கை வச்சுட்டு அரசை கவனிக்க மறுக்கிறார். இப்போ மாற்றி பாருங்க. திரு ஸ்டாலின் எடுத்துக்கங்க, மகன் உதயநிதி எடுத்துக்கங்க, காலில் விழுந்தாரு, தவழ்ந்து போனாரு, பல்லு பெருசாக்குது. இது அரசியல். இந்த கேவலமான அரசியலை திமுக செய்து கொண்டு அரசை நடத்தாமல் தட்டி கழிச்சு போயிட்டு இருக்குங்க. மிகப்பெரிய ஆபத்து. மக்களுக்கு எதாவது தேவையில்லை. அன்றைக்கு அவர் செய்த ஆட்சி எப்படி, நாங்கள் செய்கிற ஆட்சி எப்படி, இந்த ஒப்பீடு அவர் எப்படி வந்து உங்களுக்கு பற்றி அவர் எப்படி வந்தாலும் அவர் 4 ஆண்டு காலம் அவரால் சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடிந்தது. அது மாதிரி நீங்க பண்ணுங்க, சிறப்பாக செஞ்சு காட்டுங்க. இப்போ 7.5 கொண்டு வந்தாரு, நீ 10.5 சேர்த்து கொண்டாங்க. யார் வேணாம்னு சொன்னா? அவர் காலத்தில் மருத்துவக் கல்வி 11 வந்தது, நீ கொண்டு வாங்க. யார் வேணாம்னா? அதை விட்டு போட்டு எதோ அரசியல் கால் தெரியுது, கார் தெரியுது, அதான் என்ன பேச்சு இது? இது மக்களுக்கு தேவையாது. உண்மையில் அந்த குடும்பத்தின் பிடியில் நாடு சிக்கி தவிக்கிறது, திமுக சிக்கி தவிக்கிறது. அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து நாட்டை விடுவிப்பதான் அதிமுக நோக்கம். அதில் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறுங்க. ஓகே, 140 இடங்கள்ல வந்து அதிமுக ஜெயிக்கும், 200 இடங்கள்ல வந்து மொத்தமாக 200 இடங்கள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்றீங்க. கூட்டணியில யார் எதிர்பார்க்கலாம்? இப்போதைக்கு அதிமுக பாஜக இருக்கீங்க, வேற யார் எதிர்பார்க்கலாம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? நீங்க இப்ப இருக்கிற எல்லா கட்சியும் வருங்க. பாமக உறுதியா வருது. டாக்டர் ராமதாஸ் ஐயா, அன்புமணி எல்லோருமே உறுதியா வர்றாங்க. தேமுதிக வருதுங்க.
இன்னும் எல்லா கட்சியும் வருது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லோரும் வருவது உறுதி. ஓகே. திரு விஜயோட யாரும் போக போறது இல்லை. போனா திமுக உடைந்து போனா தான் உண்டு. ஓகே. திமுக கூட்டணி உடைஞ்சாதான் விஜயோட கூட்டணி உருவாகும் வாய்ப்பு உண்டு. மற்றபடி அதிமுக எந்த கவலையும் இல்லை. நான் தெளிவாக சொல்றேன். ஏற்கனவே 2021 3% வாக்கு குறையப்பட்டு தோற்றது. அதுல வெறும் 36% திமுக, 33 அதிமுக வாங்கிச்சுங்க. ஓகே. அப்போ இந்த நிலையில இன்றைக்கு 10% வாக்குகள் கூடுகிற போது திமுக வாக்கு 36 26 குறையுங்க. அப்போ இதை இலகுவாக அதிமுக பெற்று ஆட்சி அமைக்குங்கிறத நான் உறுதிபட சொல்றேன். ஓகே. குறிப்பாக எடப்பாடியாரையே வந்து சென்னையில இருந்து அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு. சென்னையில வந்து எடப்பாடியார் அரசியல் பண்ணணும். சேலத்தில் இருந்து அரசியல் பண்ணது வந்து அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து குற்றச்சாட்டாக சொல்லலை. சென்னையில இருந்து அரசியல் பண்ணாதான் ஒரு மிகப்பெரிய அளவில் வீச்சாக கொண்டு போக முடியும். ஏன் வந்து சேலத்திலே இருந்து எடப்பாடி அரசியல் பண்ணுறாருங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்லை, இது வந்து தவறான உள்நோக்கம் கொண்ட விமர்சனம். சேலம் எங்க இருக்குங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. என்ன நீங்கள் சேலத்தில் இருந்து கோயம்புத்தூர் கருணாநிதி குடும்பம் செட்டில் ஆகிட்டாங்க சென்னையில், அதெல்லாம் இங்கிருந்து பண்ணுறாங்க. ஆனால் அவர் சேலம் போகணும், சென்னை வரணும். எங்கே போகாமல் இருக்காரு? அறிக்கைகள்லாம் சென்னையிலேருந்து வருது, பேட்டி சென்னையிலேருந்து தர்றாரு, செய்திகள் சென்னையிலேருந்து வருது, கூட்டம் நடத்துறாங்க. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய நாட்களையும் சேலத்தில் இருக்கக்கூடிய நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னையில் அதிக நாள் இருக்கு. மாதத்தில் 10 நாள் ஏன் போகணும்னா அங்கே வந்து சொந்த தொகுதி அங்கே இருக்குது. நீங்கள் தொகுதி பக்கம் இருக்க முடியாது. எடப்பாடி தொகுதிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. கல்யாணத்துக்கு போகணும், நல்ல இடத்துக்கு கூட போகணுங்க, விசேஷங்களுக்கு போகணும். இந்த மாதிரி அவர் தவறாமல், ஏன்னா அந்த கிராமத்துக்காரங்க அவர் எங்க முதலமைச்சர் ஆயிருந்தா கூட, அதிமுக பொதுச்செயலாளர் இருந்தால் கூட அவருக்கென்று அந்த உறவுகள் அதிகமாக இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, தொகுதி மக்கள் இருக்காங்க. அந்த சேலம் மாவட்டத்துக்கு நிச்சயமாக எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அப்போ ஏன் திமுகவில் திரு கருணாநிதியோ திரு ஸ்டாலினோ அப்படி போகணும் அவசியமே இல்லை. ஆனால் இவர் போயே தீரணும். ஏன்னா அவர் மாவட்டம் ஒன்று, இவருக்கு எந்த மாவட்டம் கிடையாது. முதல்ல ஸ்டாலினுக்கோ கருணாநிதிக்கோ சொந்த மாவட்டமே இல்லாத போது போக மாட்டாங்க. திருவாரூர் மாவட்டம் அது சொல்லலாம். நான் வேற மாதிரி கருத்து சொல்ல விரும்பல. அது சொந்த மாவட்டம்லாம் கேள்வி நிறையா இருக்குது. அதனால் அவருக்கு தேவையில்லை, இவருக்கு தேவை இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக திமுகவுக்கு எதிராக களத்தில் வந்து ஒரு மௌன புரட்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது அதிமுக தான் நிச்சயம் அறுவடை பண்ணும். பிரிந்து போனவர்களாம் எங்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அவங்க எல்லாருமே வந்து திமுக இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு பேசியமைக்கு நன்றி. பொங்கல் மணிகண்டன் சார். வணக்கம்.